இவ்வளோ நாள் நம்ம மும்தாஜோட போட்டோவை வந்து ஒரு டிராயிங் இமேஜா தான் நம்ம ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்து இப்போ வர பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து மும்தாஜோட ஒரிஜினல் போட்டோ வந்து வெளியே வந்திருக்கு. இந்த போட்டோவை பார்த்துட்டு நிறைய பேர் இந்த மூஞ்சிக்கு இவ்வளோ பெரிய ஒரு தாஜ்மஹாலா அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. என்னதான் ஷாஜஹானுக்கு வந்து மும்தாஜ் 4வது ஒய்ஃபா இருந்தா கூட அதிகமான பாசமும் அன்பும் வச்சிருக்கிற யாருன்னு மேல பார்த்துக்கிட்டீங்கன்னா மும்தாஜ் மேல. ஷாஜஹான் இவ்வளவு பாசம் வச்சிருக்கிற மும்தாஜ் வந்து அவங்களோட 14வது பிரசவ வழியில வந்து இறந்து போறாங்க. எப்ப இறந்து போறாங்கன்னா 1631 ஜூன் 17 இவங்க வந்து இறந்து போறாங்க. ஸோ இறந்து போறதுக்கு முன்னாடி இவங்க வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு போறாங்க. அந்த வாக்குறுதியோட வெளிப்பாடு தான் இவ்வளவு பெருசா இருக்கிற தாஜ்மஹால். ஹலோ கைஸ், நான் தான் தீரன். அங்க வீடியோக்குள்ள போலாம். ஷாஜஹான் அவளோட மனைவிக்கு கட்டின மிகப்பெரிய ஒரு கல்லறை தான் இந்த தாஜ்மஹால். அந்த தாஜ்மஹால் எப்படி கட்டுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 42 ஏக்கரை வந்து செலக்ட் பண்றாங்க தாஜ்மஹால் கட்டுறதுக்கு. அது மட்டும் இல்லாம அதை வந்து யமுனை நதிக்கரையை ஒட்டி கட்டுறாங்க. ஏன்னா அந்த தாஜ்மஹாலை சுத்தி நிறைய தோட்டம் இருக்கிறதுனால அதுக்கு தண்ணி பஞ்சம் வரக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தாஜ்மஹாலை வந்து கட்டுறதுக்கு இவங்க வந்து பிளான் பண்றாங்க. இந்த 42 ஏக்கர்ல கட்டப்பட்ட தாஜ்மஹாலோட ஃபர்ஸ்ட் பேர் என்ன தெரியுமா? அது பேரு தாஜ்மஹால் கிடையாது, ரவுசா இ முனவ்ரா. இதுதான் தாஜ்மஹாலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வச்ச பேரு. 1631 ஜூன் 17 இறந்த மும்தாஜோட உடல் வந்து தப்தி நதிக்கரையில அடக்கம் பண்ணாங்கல்ல, அந்த அடக்கம் பண்ண அந்த இடத்த வந்து தோண்டி இங்க தாஜ்மஹால்ல வந்து கொண்டு வைக்கிறாங்க. எப்பன்னு பார்த்தோன்னா 1632 அடுத்த வருஷம் வந்து அந்த அவங்களோட உடலை வந்து தோண்டி தாஜ்மஹாலுக்கு சென்டர்ல வந்து வச்சு மிகப்பெரிய ஒரு ஸ்டேஜ் மாதிரி வச்சு அது மேலதான் தாஜ்மஹாலையே கட்ட ஆரம்பிக்கிறாங்க. குரான்ல உள்ள நிறைய விஷயங்கள் வந்து தாஜ்மஹால் வந்து கல்வெட்டா பொறிச்சிருக்காங்க. அதெல்லாம் யார் பொறுப்புல விட்டுருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமானத் கான் அப்படின்ற ஒரு தவரோட பொறுப்புல விட்டுருக்காங்க. இதோட கல் இருக்குல்ல, பளிங்குகள், அது 7 இடத்துல இருந்தோ 8 இடத்துல இருந்தோ ஒவ்வொரு சைடு இருந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை எதுல கொண்டு வந்திருக்காங்கன்னா மாட்டுலையும் அந்த பெரிய பெரிய எரும மாடுலாம் இருக்குல்ல அதுல கட்டி தூக்கிட்டு வந்திருக்காங்க. அதுவும் அந்த மாட்டுல இருந்து எருமையில இருந்து சும்மா கிட்டக்க இருந்துலாம் தூக்கிட்டு வரல, 200 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து மாட்டு மேலையும் கல்லு மேலையும் வச்சு தூக்கிட்டு வந்திருக்காங்க. தன்னோட ஒய்ஃபுக்காக இவ்வளவு பெரிய ஒரு கல்லறையை கட்டின ஷாஜஹான் வந்து அவரோட வாழ்நாளை எப்ப முடிக்கிறாரு, இந்த உலகத்தை விட்டு எப்ப போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1666 ஜனவரி 21 ஷாஜஹான் வந்து இறந்து போறாரு. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த தாஜ்மஹாலை வந்து யார் ஆள்றா, அதாவது இதெல்லாம் நான் சொன்னது வந்து முகலாயர்கள் ஆட்சியில சொன்னது. அந்த ஆட்சியில இவரோட ஷாஜஹானோட ஆட்சி தான் ரொம்ப ஷைனா தெரிஞ்சு. அதுக்கப்புறம் இவர் இறந்து போனதுக்கு அப்புறம் யார் உள்ள வர்றா அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா முகலாயர்களோட அந்த ஆதிக்கம் வந்து வீழ்ச்சி அடைந்ததுக்கு அப்புறம் பிரிட்டிஷ்காரங்க வர்றாங்க. அதாவது அந்த தாஜ்மஹாலுக்குள்ள எந்த ஒரு சவுண்டு கேட்கக்கூடாது, எதுவுமே கேட்கக்கூடாது, அவ்வளோ சைலண்டா இருக்கிறதுக்காக தான் ஆக்ரால இருந்து தள்ளி அவ்வளோ அமைதியான ஒரு இடத்துல கட்டினாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க வந்து அது மேல பார்ட்டி பண்றது, அதாவது என்ன சொல்றது, டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரி அந்த இடத்தையே ஒரு நாசக்கடாக்கிட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஷாஜஹான் வந்து அவரோட கைகள் எல்லாம் வெட்டிட்டான்னு சொல்றாங்கல்ல, இந்த பில்டிங்கை கட்டி முடிச்சு தாஜ்மஹாலை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அவரோட கைகள்லாம் அதெல்லாம் உண்மையா பொய்யா வந்து இன்னும் ப்ரூஃப் பண்ணல. ஏன்னா அதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது. இது ஒரு சும்மா ஒரு கட்டுக்கதைகளா தான் சொல்றாங்க. ஸோ நீங்க உங்க ஒய்ஃபுக்கு இவ்வளவு பெரிய ஒரு கல்லறை கட்டிருக்கலாம் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம். பாய்.